ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அந்த பூ எப்படி போடுறதுன்னு இதற்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போது அந்த கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கூடை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கூடை நீங்களும் போட்டு பாருங்கள். இப்போது ஸ்கேலில் 1 2 3 4 5 5.5 அடி 5.5 அடி ஒரு ஒயர் கட் பண்ணிக்கிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் இப்போ நான் வைக்கிறேன்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 ஒயரையும் ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம போட போகிறோம். ஒரு பக்கம் போட்டுட்டோம். எந்த இடத்துலன்னு அந்த கார்னர் டேர்ன் பண்ணோம்ல அதுலேருந்து 1 2 3 4 5 அந்த மாதிரி எண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எண்ணிக்கிட்டு இந்த பக்கம் எத்தனை எண்றீங்களோ அந்த மூளை திருப்பினதுலேருந்து அதே மாதிரி அந்த பக்கமும் கார்னர் டேர்ன் பண்ணுறதுலேருந்து எண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே இருந்தும் 1 2 3 4 5ன்னு அந்த மாதிரி எண்ணிட்டு அதுக்கு கீழே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 2 நுனி பகுதியும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இந்த பக்கமும் பாருங்கள், நான் அடையாளத்துக்கு அந்த மாதிரி எண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு நேராக தான் நம்ம அந்த இடத்துல வந்து சொருகி போடணும். இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உள்பக்கத்துலேருந்து இந்த கையிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் ஒரு ஒயர் எடுத்து ஒரு ஒயர் மேலே வச்சாச்சு. இப்போ அந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால அடியில் எடுத்தாச்சு அடுத்த ஒயரை. இந்த பக்கம் ஏற்கனவே எடுத்த ஒயர் அடியில் இருக்குது பாருங்கள். அதனால் இந்த ஒயரை மேலே வச்சு இந்த ஒயருக்கும் கீழே ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே இந்த மாதிரி வச்சு பிடிச்சாச்சு. இப்போ ஏற்கனவே இருந்த ஒயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஒயர் அடியில் இருக்கிறதுனால இப்போ இந்த ஒயரை மேலே வச்சுட்டோம். அது பக்கத்தில் இருக்கிற ஒயருக்கும் அடியில் வச்சு இந்த கைக்கு கொண்டு வந்தாச்சு லெஃப்ட்டுக்கு. இப்போ ஏற்கனவே மேலே எடுத்தோம், அதனால் அடிப்பக்கமாக எடுத்து 2வது ஒயருக்கும் மேலே அந்த 3வது ஒயருக்கும் கீழேன்னு வச்சு பிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ அடுத்தது 4வது ஒயர் எடுக்கிறோம். அடியிலிருந்து எடுங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் பாருங்கள், அடுத்த ஒயருக்கும் மேலே அடுத்த ஒயருக்கும் கீழே இந்த மாதிரி வச்சு லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கத்துலேருந்து 4வது ஒயரை மேலே கீழே மேலே கீழே அப்படின்னு இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு ஒயர் இருக்குது, 5வது ஒயர் இருக்குது. ஏற்கனவே எடுத்த ஒயர் பாருங்கள் அடியில் இருந்ததுனால இப்போ மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சிட்டோம். அதே மாதிரி இந்த லெஃப்ட்டில் இருக்கிறத வந்து பாருங்கள், அடியில் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டு அடியில் எடுத்துட்டு மேலே கீழேன்னு இந்த பக்கம் 5 ஒயர், அந்த பக்கம் 5 ஒயர் வந்துருச்சு. லெஃப்ட்டில் இருந்தது ரைட்லேயும் ரைட்டில் இருந்தது லெஃப்ட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போது 2வது ஒயர் எந்த பக்கம் தூக்கி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் தூக்கி இருக்குது ரைட் சைடு. அப்போது லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த லாஸ்ட்டு ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு இந்த கைக்கு கொண்டு வந்துடணும். இப்போது அதே மாதிரி ரைட்டில் இருக்கிற ஒயரை வந்து அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயருக்கும் மேலே கீழே மேலே கீழே இப்படின்னு வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி தான் ஒரு தடவை லெஃப்ட்லேருந்து பண்ணினோம்னா அடுத்து ரைட்லேருந்து பண்ணணும். இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் அடிப்பக்கமாக கொண்டு வந்து போட்டோம்னா அடுத்தது வலது கை பக்கத்துலேருந்து போடணும். இதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இழுக்கிறேன்ல அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இழுத்தாச்சு. இப்போது அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் தான் எடுக்கணும். எடுத்து 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே அந்த மாதிரி கொண்டு வரணும். பாருங்கள், இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த கையில் உள்ளது இந்த கையிலேயே தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த மேலே எட்ஜஸ் நுனி பக்கம் வரும்போது நம்ம அடிப்பக்கமாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஓட்டையில் அந்த கூடையில் வந்து கட்டுற மாதிரி பண்ணணும். அப்போது உங்களுக்கு தனியாக கட்ட தேவையில்லை. கைப்பிடி வளைஞ்சி விழாமல் இருக்கும். அதை காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி அந்த வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம். அந்த மேலே அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நேராக பாருங்கள், நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த ஹோல்ஸுக்கு நேராக மேலே வரும்போது அடியில் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு
4வது ஒயரை அமுக்கி இழுத்து அப்படி போட்டுட்டிங்கன்னா அந்த மேலே கட்டின மாதிரியே தெரியாது, அந்த கைப்பிடியும் அதுக்குள்ளாரையே வர மாதிரி இருக்கும், சாஞ்சி விழாமல் இருக்கும். பாருங்கள், அடிப்பக்கமாக கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி விட்றேன். ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணினோம்னா போதும். அந்த இடம் வரும்போது ஒயர் வளைஞ்சி திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயரை அமுக்கி அந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் அடியில் கொடுத்து இப்படியே பின்னிட்டு வரலாம். இனிமேல் எந்த ஓட்டையிலையும் விட வேண்டாம். ரைட் சைட்லேருந்து ஒரு டைம் விட்டோம்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு டைம் அந்த ஓட்டையில் விட்டால் போதும். ஒரு தடவை விட்டால் போதும். நல்லா இழுத்துக்கோங்க டைட்டாக. அந்த கூடையோடு சேர்த்து கட்டினது நல்லா இழுத்துக்கணும். இழுத்துட்டு இதே மாதிரியே அந்த கைப்பிடி போட்டுக்கிட்டே வரணும். அடிப்பக்கமாக கொடுத்து நான் பாருங்கள் எப்படி போடுறனோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு போடுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக தெரியும். ஆனால் உள் ஒயர்லாம் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் உள் ஒயர் தேவைப்படாது. இந்த 5 ஒயரே உங்களுக்கு இந்த கூடைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதே மாதிரியே அப்படியே நீங்கள் பின்னிக்கிட்டே வரணும். அந்த சைடு வரும்போது அதே மாதிரி அந்த ஹோல்ஸில் விட்டு அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, எந்த இடம்னு அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கு நேராக அந்த மேலே வரும்போது அந்த இடத்துலையும் அந்த ஓட்டையில் விட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு பின்னிக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் இப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம். லஞ்ச் பேஸ்கெட்லாம் நிறையா இருக்குது. பூஜை கூடைகளும் நிறையா இருக்குது. நான் இந்த மாதிரி கைப்பிடிகளும் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கைப்பிடி, உங்களுக்கு 2 ஒயர் கைப்பிடி வேணும்னாலும் போடுங்க. 3 ஒயர் கைப்பிடி, 4 ஒயர் கைப்பிடி எல்லாமே போட்டிருக்கோம். உள் ஒயர் வச்சும் போட்டிருக்கோம். முறுக்கு கைப்பிடியும் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடம் பாருங்கள், நான் அவ்வளோ தூரம் பின்னிட்டு வந்துட்டு ஹைட்டு பாருங்கள். இப்போ ஒரு கை பின்னிட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி தான் கூடையை நல்லா அப்படி அமுத்திக்கிட்டு நீங்கள் அந்த எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்துக்கணும். அளவு போதுமான, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுனால நான் பின்னுறேன். முன்னாடிலாம் நான் ஒரு கைப்பிடி மட்டும் போட்டு காமிச்சிட்ருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பக்கம் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு கைப்பிடி போட்டு அதை எப்படி சமமாக வச்சு பார்க்குறதுன்னு அது மாதிரி காமிச்சேன். அந்த மாதிரி அமுத்தி அந்த கைப்பிடியோட சமமாக வருதானே இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ எந்த இடம்னு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எத்தனை விட்ருக்கோம்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே கவுண்ட் பண்ணிக்கோங்க. எண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக அங்கே மேலே வரும்போது அந்த ஓட்டையிலையும் ஒரு டைம் ரைட் சைட்லேருந்து விடணும், ஒரு தடவை லெஃப்ட்லேருந்து விடணும். அந்த மாதிரி விட்டு அதை நீங்கள் இழுத்துக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி அதில் விட்டு ஒரு டைம் அடிப்பக்கமாக விடுறதுக்கு பதிலாக அந்த ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு ஒரு ஹோல்ஸில் விடுங்க. நடுப்புற ஒரு 2 லைனை சேர்ந்த மாதிரி வரணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே பின்னிக்கோங்க. இந்த பக்கம் அந்த மேலே நுனிப்பகுதி வரும்போது நம்ம அந்த இடத்துல கூட நுனிப்பகுதி வரும்போது பண்ணணும்ல, அதே மாதிரி முன்னாடி ரைட்லேருந்து ஒரு டைம் விட்டோம். இப்போ லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் அந்த ஓட்டையில் விட்டு இந்த பக்கம் எடுத்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயரை அமுக்கி பின்னிட்டு வரணும். அவ்வளவுதான். ஒயர் திரும்பிக்காமல் அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் பேஸ் பகுதி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குச்சி சொருகிக்கலாம். நம்ம தென்னங்குச்சி சொருகுவோம் இருக்குல்ல, அதை அப்படியே சொருகிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீட்டமாக அப்படியே ஒயரை கொஞ்சம் தூக்கி விட்டு சொருகணும், அவ்வளோதான். திரும்பிக்காமல் பாருங்கள் போடுங்க. அந்த உள்ளார மடங்கிக்கிச்சு அந்த ஒயரு, அதனால் அந்த மடங்கின ஒயரை நல்லா அந்த மாதிரி எடுத்து விடணும். இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா இறுக்கி டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இழுத்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயும் கேப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைனா கூடையும் அந்த கைப்பிடியும் கொஞ்சம் அந்த இடத்துல லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இழுத்துக்கோங்க. அந்த உள்ளார விட்டு ஒயரை நல்லா இழுத்துக்கணும். இதே மாதிரி போடுங்க. நம்ம கொலுவுக்கு, நவராத்திரி, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய விதமான சின்ன சின்ன கூடைகள் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ அப்படியே கீழே வரைக்கும் கொஞ்சம் தூரம் அந்த கேப்பு 5 லைன் வரைக்கும் கீழே வர வரைக்கும் அப்படியே பின்னிகிட்டே வந்துட்டு அந்த 5 லைனுக்கு அப்புறம் அதுக்கு நேராக அந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஆரம்பித்தோம்ல, அந்த இடம் வர வரைக்கும் அப்படியே அடியில் விட்டு விட்டு பாருங்கள். நான் பின்னுற மாதிரி பின்னிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. அப்புறம் அந்த பூ இதில் வச்சுருக்கோம்ல, அந்த பூ எப்படி போட்டு அந்த பூவை எப்படி கட்டி இந்த கூடைக்குள்ளார விடுறது அப்படின்னு நான் சொருகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். அந்த பூ வேணுங்கிறவங்க பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எதுவும் கூடைகள் கேட்டால் போட்டு காட்டுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த ஸ்டாருக்கு பின்னாடி மூடுற மாதிரி கேட்டிருந்தாங்க.
அது நான் போடலை, முயற்சி பண்ணணும். இங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால என்னால் செய்ய முடியல. ஸ்டார் போட்டு காமிச்சிருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு போடுவோம்ல அந்த ஸ்டார் தான் அது போட்டிருக்கேன். ஆனால் பின்னாடி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி போட்டு காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்துருச்சு, அதுக்கு நேராக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எல்லா ஒயரையும் இந்த ரைட்டில் உள்ளதை அந்த நேராக அந்த ஹோல்ஸில் 5 ஒயரையும் விட்டுறணும். ஒரு ஒயராக திரும்பிக்காமல் பார்த்து விடுங்க. லெஃப்ட்டில் உள்ளதை தனியாக வச்சுக்கணும், இல்லைனா கலந்துரும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் லெஃப்ட்டில் தனியாக 5 ஒயர் விடுங்க, ரைட்டில் தனியாக 5 ஒயர் விடுங்க. பாருங்கள், இந்த பக்கமும் விட்டுட்டேன், அதே மாதிரி ரைட்டில் உள்ளதையும் விட்டுட்டு உள்பக்கம் நல்லா அரேஞ்ச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பள்ளம் பகுதியெலாம் ஒன்றா வர மாதிரி அப்படி வச்சு பிடிச்சிக்கணும். அப்போ தான் முடிச்சு ரொம்ப பெருசாக இல்லாமல் இருக்கும். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சோம்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாத இருக்கும் கேப்பு. ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே உள்ளார எல்லா ஒயரையும் சொருகி விட்டுற வேண்டிதான். நல்லா கீழே வரைக்கும் சொருகுங்க. அந்த கீழே சொருகும்போது அந்த கேப்பில் தெரியக்கூடாது. அப்படி இல்லைன்னா அப்படியே சைடாக கூட சொருகி விட்டுருங்க. நேராக போகிற லைனில் வர மாதிரி தான் சொருகணும். அவ்வளோதான். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.